ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துருக்குது ஜே டெக்னாலஜி ஜாவா கிளாஸ் 7. போன கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒரு நார்மலாக எப்படி ஒரு அவுட்புட்டை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுத கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ எது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்னா ஒரு புது டாபிக் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் முடிஞ்சு, ஒரு சாப்டர் முடிஞ்சு கிட்டத்தட்ட சொல்லப்போனால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்புங்கிற ஒரு சாப்டர் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ டேட்டா டைப்புங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு சொல்லணும். ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி தான் இருக்குது, நிறைய கீவேர்ட்ஸு. பட் டேட்டா டைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கால்குலேஷனோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அவுட்புட்டில் வர வைக்கணும். ஐ மீன் எப்படின்னா ஒரு வேல்யூ உள்ளே கொடுத்து அதை வெளியில் நம்ம வர வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் டேட்டா டைப் கண்டிப்பாக தேவை. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் கிளாஸாக இதில் இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு கிளாஸாக நம்ம டேட்டா டைப்னா என்னன்னு மட்டும் பார்த்துட்டு அடுத்தடுத்த கிளாஸில் அதில் உள்ள டேட்டா டைப்பில் என்னென்ன இருக்குது, ஐ மீன் அந்தந்த டாப்பிக்கை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே சார், நான் இது வந்து நார்மலாக இப்படி இருக்கட்டும். நான் இது கீழே உங்களுக்கு அதை என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்க போகிறதுல டேட்டா டைப்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு தேவையில்லை, இப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது. சரிங்களா? ஸோ இப்போ டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 வந்து டைப் இருக்குது. 4லேருந்து 5 டைப் இருக்குது. ஸோ பட் அது 4 டைப்னு தான் சொல்லுவோம். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டேட்டா டைப், ஸோ இந்த எரர் வரும், அதை கண்டுக்காதீங்க. ஜஸ்ட்டு இதுக்காக தான் இங்கே வந்து டைப் பண்ணி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு நோட் பேடில் கூட டைப் பண்ணி காமிக்கலாம். பட் நான் இதில் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சும்மா ஜஸ்ட்டு அந்த ப்ரோக்ராம் இதிலே நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டேட்டா டைப், ஸோ டைப் பார்த்தீங்கன்னா இப்போது இன்டீஜர்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்டீஜருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இன்டீஜரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்குது. ஸோ அது என்னென்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட், இது வந்து ஃப்ளோட்டிங் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் சின்ன நோட்ஸ் தான், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஸோ அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா கேரக்டர். ஸோ இது வந்து டெக்ஸ்ட்டுக்காக யூஸ் ஆகுது. ஸோ கேரக்டர்னு உங்களுக்கு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ கேரக்டர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலியனுங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்து அதை ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளதான் அது. ஸோ அதுவும் வந்து ப்ரோக்ராமில் உள்ள நல்லா பார்ப்பீங்க. சரிங்களா? அது வந்து பூலியன் சொல்லுவோம். ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துங்க, பலூனுக்கு வர மாதிரி ஸ்பெல்லிங் வரும். ஸோ பூலியன். ஸோ டோட்டலாக 4 இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் இன்டீஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பரை நம்மளாட்டி ஸ்டோர் பண்ண முடியும், மொதல் சொன்ன மாதிரி. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு பைட்டு, அதே மாதிரி வந்து ஷார்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட், அப்புறம் வந்து உங்களுக்கு லாங். சரிங்களா? ஸோ இது என்னான்ட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ளோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. என்னென்னா ஃப்ளோட்டு, டபுள். ஸோ ஃப்ளோட்டு டபுள்னு இருக்குது. ஸோ இது என்னத்துக்குன்னா இது வந்து ஒரு டெசிமல் வேல்யூ, ஐ மீன் பாயிண்ட் வேல்யூ உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ ஒரு அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கோ இது யூஸ் ஆகுது. சரிங்களா? நார்மலாக இன்டீஜரில் இந்த பாயிண்ட் வேல்யூவை நம்ம பார்க்க முடியாது, பட் ஃப்ளோட்டிங்கில் அதை பார்க்க முடியும். ஸோ கேரக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இதெல்லாம் கிடையாது. பட் என்னென்னா இது இப்படி சொல்லலாம், கேரு அண்டு ஸ்ட்ரிங்குன்னு வந்து தனி சாப்டர். பட்டு அதை வந்து தனியாக இங்கே 5ஆவதாக போட்டிருக்கலாம். பட் இந்த லிஸ்ட்டில் தான் அதுவும் வரும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த இதில் தான் வரும். ஸோ என்னென்னா கேரக்டரில் நீங்கள் வேர்டை ஸ்டோர் பண்ணலாம். இதை ஸ்ட்ரிங்கில் ஒரு பேராகிராஃப் அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதில் இந்த டைப் இருக்கு இல்லையா மேலே, இப்போ இன்டீஜரில். ஸோ இந்த இன்டீஜரில் பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங் இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ பைட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ நம்பர்லேருந்து இவ்வளோ நம்பர் தான் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி தான். இப்போ உதாரணத்துக்கு பைட்டில் பார்த்தீங்கன்னா -128லேருந்து +127 வரைக்கும் தான் நம்ம ஒரு நம்பரை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் ஒரு வேரியபிளில் வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோன்னா அதுக்கு 8 பிட்டு தான் எடுத்துருக்கோம் மெமரி, ஐ மீன் அதோட மெமரி சைஸ் அவ்வளோதான் எடுத்துக்கும். அதே மாதிரி ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, ஐ மீன் 32768. ஆமாம், 32,000 -32,768 to 32,767 வரைக்கும் உங்களுக்கு வந்து அதில் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 16 பிட்ஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி இன்ட்டு பார்த்தீங்கன்னா
இன்ட்டுங்கிறது நார்மலாக எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் 1 crore வேல்யூவோ 10 crore வேல்யூவோ என்னமோ ஸ்டோர் பண்ணலாம் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா. லாங்குங்கிறது ரொம்ப லாங்காக இருக்கும், ரொம்ப ஹெவி வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். அதுமாதிரி இன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு 32 பிட்ஸ் எடுத்துக்குது. அதுமாரி லாங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு 64 பிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். நான் மோஸ்ட்லி என் இன்ட் யூஸ் பண்ணுறோம் நம்ம எல்லாரும்னா, இன்ட்டை தான் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைல் சைஸும் கொஞ்சம் கம்பேர் டு லாங்கு இது கம்மியாக இருக்குது, ஏன்னா 32 பிட்ஸு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங். ஸோ ஃப்ளோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு டபுள்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம பாயிண்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ண தான் யூஸ் ஆகுது. ஸோ இதுலேயும் அந்த நம்பர் லிமிட்ஸ் தான். ப்ளஸ் ஃப்ளோட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 பிட்ஸும், டபுளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 பிட்ஸும் வந்து யூஸ் ஆகுது, ஃபைல் சைஸ் அந்த மெமரி. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம். ஸோ அடுத்ததாக கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு கேரு ஸ்ட்ரிங் ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நான் தான் பிரித்து காமிச்சிருக்கேன். டிஃபால்ட்டாக கேரக்டரில் வெறும் கேர் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணியும் நம்ம ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ண முடியும், அதனால நான் ஸ்ட்ரிங்கை இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா. நீங்கள் ஸ்ட்ரிங்கு வேணும்னா ஸ்ட்ரிங்கை எடுத்துருங்க, கேர் மட்டும் நோட் பண்ணி வச்சிங்க. இது என்னென்னா ஃபைல் சைஸ் கேருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா 16 பிட்ஸ் எடுத்துக்கும். ஒரு வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அதை எடுக்கிறோன்னா அது வந்து 16 பிட்ஸ் எடுத்துக்கும். பட் இது எல்லாமே வந்து யூனிக்கோடாக எடுத்துக்கும் இந்த கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அடுத்ததாக பூலியன். ஸோ பூலியனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வேல்யூ வந்து நம்ம ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், அதுக்கு தான் வந்து பூலியன் யூஸ் ஆகுது. மற்றபடி அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூன்னு போட்டாலே வந்து அது ஒரு கீவேர்டை இது காமிக்குது பார்த்தீங்களா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பூலியனில் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் டேட்டா டைப்பு ஓகே. ஸோ ஒன்று டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம், டேட்டா டைப், வேரியபிள், இது ரெண்டும் சேர்ந்தால் தான் அது ஒரு டேட்டா டைப் ஆக்சுவலி. ஸோ டேட்டா டைப்புங்கிறது இதுதான், இந்த இன்டீஜர், ஃப்ளோட்டிங்கு, கேரக்டரு, பூலியன். ஸோ இதில் ஆக்சுவலி என்னென்னா ஒரு டேட்டா டைப்புங்கிறது நம்ம வந்து ஃபிக்ஸ்டு, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ஒரு யூசராட்டியோ ஒரு டெவலப்பராட்டியோ சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் வந்து ஜாவாட ப்ரோக்ராமரே ஜாவா டெவலப் பண்ணவங்களே டிஃபால்ட்டாக அது ரெடி பண்ணியிருக்காங்க. பட் வேரியபிள்ங்கிறது நம்மளாட்டி ஒரு யூசராட்டி டெவலப்பராட்டி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போது நான் இன்ட் யூஸ் பண்ணி ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இன்ட்டுன்னு யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ஏ. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம், ஒரு டேட்டா டைப்பு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டுங்கிறது டேட்டா டைப்பு, ஏங்கிறது வேரியபிள். ஸோ இந்த இன்ட்டை வந்து நம்மளாட்டி சேஞ்ச் பண்ண முடியாது, இந்த ஏவை வந்து நம்மளாட்டி சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த இன்ட்டு ஏன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஏல நம்ம என்ன வேல்யூ வேணும், நம்பர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு டேட்டா டைப்னா என்னன்னு கண்டிப்பாக ஒரு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஜாவா கற்றுக்க விரும்பியிருந்தாங்கன்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.